இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேரு. நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. சாமிக்கு உருவம் கிடையாது, அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். இங்க வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். இங்கே கற்பூரத்தை சாமியிட காமிட்டு இங்கேயே வச்சிருவாங்க, வழியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. பிரதோஷம் இல்லாத சிவாலயம், நந்தி இல்லாதனால பிரதோஷம் கிடையாது. இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். இங்கே மாணிக்கவாசகர் வரப்போறான்னு சாமி தேடி வந்தோட சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். முற்பிறகு இவர் நந்தி. இதை கொடுங்கைங்கிறோம், கல் தாழ்வாரம். என்னுடைய கனம் எவ்வளோன்னு வெள்ளக்காரங்க சுட்டு பார்த்ததை சொல்கிறோம். 4 இன்ச்சு கனம் கூட இல்லை. மரத்தை இழப்பான், கல்லை இழைச்சிருக்கான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. இது பெக்க சூரியன் கிடையாது. இங்கே பார், எந்த டைரக்ஷன்லாம் நிலப்படும். ஒரு வெயிட் ஏற்றும் போது எலும்புடைய தடிப்பு. இந்த கிருதாங்கிற நாயரி இரணியனையே வச்சுருக்கான் அந்த காலத்தில். சைட்பான் ஆவுடையார்களை 2 தூணாயிருக்கான் மண்டபம். பீங்கிங்கன்னா சீங்கிங்கன்னா என்ன படித்தான் முன்னோர்களே. நீ நம்பவே நம்ப மாட்டேன், கல்ல வெளியிலேயே நீட்டிருக்கான் ஒரு ஜானுக்கு. இப்போ என்னென்ன வருதோ அது பூரா அந்த காலத்திலே இல்லை. வார்பட்ட செருப்பெல்லாம் அந்த காலத்தில், இப்போ சாண்டாக்ஸுங்கிற அந்த காலத்திலே அந்த செருப்பெல்லாம் இருந்திருக்கு. ஹைகீல்ஸ் நமக்கு கொலுசு தெரியும், காப்பு தெரியும் தான் நமக்கு தெரியும். காலுக்கே ஒரு சானுக்கு நகை போட்டிருக்கான் அந்த காலத்தில். முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில் கல்லும் பேசும். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 9159854014. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லாவிலையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை, 5 கருப்பு யானைக்கு கீழே 2 பொம்மை இருக்குது. ஒன்று குரங்கு, ஒன்று உடும்பு. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியாவ இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கோயில் ப்ரேயர் மெத்தடு. ரோட்டில் குறுகிய திருப்பம், மெதுவாக செல்லவும், அது எச்சரிக்கை. இது வழிமுறை. அதுமாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்குறதுக்கு நட்சத்திர மாலைங்கிற நட்சத்திரத்தை மாலை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம், முக்கண் மாதிரி. அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள் முழுவதும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தீபங்களாக இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த இடம் கொடைக்கானல் மாதிரி காத்தோட்டமாக இருக்கும். இங்கே காற்று இல்லைன்னா எங்கேயுமே காற்று இருக்காது. வருஷம் காற்று தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சா சரி. என்ன சிவா காற்றோட சில விஷயங்கள் காற்றுல விட்டுறக்கூடாது. சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது, சாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த பீடம் தான் இருக்குது, பேஸ் ஒன்லி. அது ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமாக இருக்கா, இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியிட காமிச்சிட்டு எல்லா ஆலயத்திலும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியிட காமிச்சிட்டு இங்கேயே வச்சிருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்தை கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம். ஆவியை உடையவர். புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்க இல்லை மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தி இல்லாதனால பிரதோஷம் கிடையாது.
கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 தின்ஸ் கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8 பட்டை கம்பி, முறுக்கு கம்பி, 10 பட்டை கம்பி, 6 பட்டை கம்பி, 6 தின்ஸ் கம்பி வரப்போகுதுன்னு கல்லில் அடிச்சிருக்கான். அந்த காலத்திலேயே எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்திருக்கு. இதை மரச்சத்த மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூவேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்றே குறிக்கோள். அந்த காலத்தில் அதுலேருந்து வரைக்கும் 8 அடி நட்டு என்னுடைய கனம் எவ்வளோன்னு வெள்ளைக்காரங்க சுட்டு பார்த்ததா சொல்கிறோம். 4 இன்ச்சு கனம் கூட இல்லை. மரத்தை இழப்பான், கல்லை இழைச்சிருக்கான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த கோயிலை கட்டினவர் திருவாசகங்கிற நூலை பாடினவர், எழுதினவர் அல்ல, பாடினவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டரு. இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டியன்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசர் இந்த பக்கம் வரார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடின நூல் திருவாசகம். அதில் திருப்பெருந்துறை உரை சிவனியனே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சுவாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசகர் ஒரு கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை மாற்றி கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்கிற சாட்டியா கோட்டைப்பட்டினம் மீமிசல் கடற்கரை. இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வரர் மாணிக்கவாசகர்னு பேர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன மனிதனுக்கு பிறப்பு உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர். முற்பிறல் இவர் நந்தி. அவர் பண்ண தப்புக்காகத்தான் மனிதனாக பிறந்திருக்கார். அதனால் நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். அவங்கவுங்க செய்கிற செயலுக்கு பிறவி உண்டு. கோயிலுக்குள்ள போனால் முதல்ல வழிபாடு என்பது விநாயகர். விநாயகரை வழிபாடு செய்து தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் வித்தியாசம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவரை கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். பிள்ளையார் 2வது இடம் உலகத்துலேயே இந்த ஊரில். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கிறது சுவாமிக்கு நடக்கும், இல்லை அம்பாளுக்கு நடக்கும். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்கவாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்கவாசகருக்கு திருவிழா. மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். சுவாமிகிட்ட போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். அந்த அமைப்பில் கட்டடக்கலை. ஆய கடைகள் எத்தனை? 64. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படம்னா வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம், அல்லது விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சமும் இல்லாமல் சாமி எங்கே இருந்தாலும் நீ போய் சாமிகிட்ட நின்னா உன்னுடைய நிழல் சுவாமி மேலே படும். முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. உங்களோட உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா நான் பார்க்கல. ஐயா நீங்கள் வாங்க, இங்கே தெரியுதா? இப்படி நில்லுங்க. இது தெக்க சூரியன் கிடையாது. இங்கே பார், நீ எந்த டைரக்ஷன்லாம் நிழல்படும். தெற்கு வடக்கில் சூரியனே கிடையாது. இது கிழக்கு. இப்படி வந்துடுங்க. டைரக்ஷனில் நின்னாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிழல்படும். முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. ஒரே வரி. முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. திருப்பெருந்துறை உரை சிவனேனே பாடல்கள் வருது. சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் முதலிடம். நரசிம்ம அவதாரம். குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. குடலை கீறும்போது கை வாகு, குடல் வெளியில் வந்திருக்கு. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது எலும்புடைய தடிப்பு. இந்த கிருதாங்கிற நாயனி இரணியனையே வச்சுருக்கான் அந்த காலத்தில். சைட் பான் கிட்டக்க வந்து பாருங்கள். சைட் பான் அந்த காலத்துலேயே. இப்படி வந்து பாருங்கள், நல்லா கிட்டக்க வாங்க. சைட் பான் அந்த காலத்துலேயே. எல்லாம் காப்பி தான், சொந்த மூளை கிடையாது. நரம்பு எலும்பெல்லாம் பாதத்தில் நரம்பெல்லாம் தெரிய முடியும். அக்கறை என்ன கரை? அக்கறை. அந்த காலத்தில் அக்கறை. இப்போ அனைத்தும் கரை. பேசப்படாத நாடு இருக்கிற இருப்பு. இங்கே பாருங்க, நெகத்தினால கீறினதாக கூர்மையான நெகங்கள். கொட்டி கிடக்க விஷயங்கள். இறந்த பிறகு சொர்க்கம் பார்க்குறியோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். அதை கவனிக்க வேண்டியது அரசாங்கம். அவ்வளோதான் சொல்லலாம்.
புகழோடு தோன்ற முடியாது. செய்கிற செயலில் தான் வரும். அடுத்த வரியை கவனிக்கணும். வள்ளுவரை இளவோக்க போல யாரும் கிடையாது. அகுதியில் நீ தோன்றலின்னு நீ பிறந்து தான் பிறக்காங்கணுங்கிறாரு. நினச்சி பார்க்க முடியாது. அதனால தான் அவருக்கு தெய்வ புலவர்னே பேர். நம்ம இப்போ கட்டடங்கள் எல்லாம் கட்டுறோம். கிட்டக்க வாங்க. எவ்வளோ கட்டடம் எவ்வளோ கூட ஃபவுண்டேஷன் போகிறோமோ கட்டடம் ஸ்ட்ராங்குன்னு பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் நிற்கா. பள்ளமரியாக தான் கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சு கட்டியிருக்கான். எந்த காலேஜில் படித்தான்? பிஇங்கிறா ஜிங்கிறா என்னையா படித்தான்? முன்னோர்களே. நீ நம்பவே நம்ப மாட்டேன். கல்ல வெளியிலேயே நீட்டிருக்கான் ஒரு ஜானுக்கு. பின்னாடி ஒரு நாள் சந்தேகப்படுவான் அப்படின்ட்டு. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பார்க்க ஆலமரத்துல எல்லாம் அட்னக்கால் போட்டு சின்முத்திரையோட உட்கார்ந்துருக்கும். இந்த ஊரில் உட்காரல நின்னபடி, கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம் இல்லை சப்த ரிஷிகள், கிழக்கு பார்க்க இருக்கு. வித்தியாசமே மெயின் நோக்கம். மதுரை, சிதம்பரம், ராமேஸ்வரம், திருவாணிக்காவல் என்ன எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது. ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் சின்னதாக அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 சின்னதாக அடுக்கியிருக்கான். செயற்கரிய செய்வார் பெரியார் வள்ளுவரை ஞாபகப்படுத்தியிருக்கான். எல்லாரும் செய்யப்படாது, வித்தியாசம் காமிக்கணும். ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூணு, ஆவிடர்களில் 2 தூணில் ஆயிரக்கால் மண்டபம். கால் பள்ளம், சத மடிப்பு, கால் பள்ளம். அங்கே பார்க்கலன்னா இங்கே பாரு, இந்த பள்ளம். உழைப்பு 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 அந்த காலத்தில். இப்போ பியூர்மேன் எத்தனையோ பேர் இருக்கான். இப்போ விளையாட்டுக்கு சொல்கிறேன், பியூர்மேன் எத்தனையோ பேர் நாட்டில் இருக்கான். கரடக்கால், அங்கே மடிப்பு, இங்கே பிடிப்பு. ஒன்றுக்கு வாங்க. முழங்கால் எலும்பு, எலும்பு தெரியாத லைட் அடித்து காமிக்கட்டுமா? மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பெல்லாம் தெரிய முடியா. அக்கறை, தொழில் அக்கறை. செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலை தெய்வமாக நினச்சிருக்கான் அந்த காலத்தில். சில பேர் குண்டு குண்டாக இருக்கும். கால் வரல் நகங்கள், கால் பாத மேடு, முழங்கால் எலும்பு, 2 பக்கம் சதமடிப்பு, முழங்கால் அப்படி அப்படியே பதிச்சிருக்கான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. காதில் விடுக்குதா? இதாவது இல்லை. இப்படி கையை வச்சு பாருங்கள். நேச்சர் ஆஃப் நெய் லெட் தடை பாருங்கள் ராஜா, தடை பாருங்கள். அப்படியே சிவாஜியோட கேப், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, வீரத்துக்கு பக்கத்தில் கொண்ட. அரேபிய குதிரை, எவ்வளோ தேசத்து குதிரை. இங்கே பாருங்க, நரம்பு, புறங்கை நரம்பு, மைனோட்டாக பார்த்தா தான் தெரியும். எப்படி இந்த பக்கம் வாங்க. நரம்பு, மணிக்கட்டு. என்ன, ஒரு வீரன் சண்டைக்கு போகிறான்னா ஈட்டி, அது முடிஞ்சு போச்சுன்னா இந்த வாள், இந்த வாள் முடிஞ்சு போச்சுனாக்க வில்லு, அம்பு, இது மாதிரி அந்த 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 பக்கம் இருக்குது. இதுவும் முடிஞ்சு போச்சுன்னா கடைசி நேரத்துக்கு பிச்சுவா. ஒன்றும் எதிரியே க்ளோஸ் பண்ணணும், இல்லை முடியலைன்னா தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு அணக்கடந்த வீரர்கள் அந்த காலத்தில். 5-6 ஆயுதத்தோடு தான் சண்டைக்கு போகிறான். ஒரு இதோட போல. இந்த மண்டபத்துக்கு தியாகராஜ மண்டபம்னு பேர். தியாகராஜனுக்கு அரசன் கட்டியிருக்காரு இந்த மண்டபத்தை. இப்போ இப்படி நில்லுங்க ஐயா, இங்கே வாங்க ராஜா, இப்படி முன்னுக்கு வாங்க. நிழல் இருக்கா பாரு, இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, நிழல் இல்லை, தெரியுதா? நிழல் இல்லையே. இப்படி வா, இப்படி நில்லுங்க. அப்படி நின்று இப்போ எப்படியா நிழல் வருது? எந்த காலேஜில் படித்தான்? இங்கே நிழல் வருது. இதுக்கு வித்தியாசம் 4 அடிக்குள்ள. இப்போ என்னென்ன வருதோ அது பூரா அந்த காலத்திலே இல்லை. வார்பட்ட செருப்பெல்லாம் அந்த காலத்தில், இப்போ சாண்டாக்ஸுங்கிற அந்த காலத்திலே அந்த செருப்பெல்லாம் இருந்திருக்கு. பொண்ணுக்கு பொறுப்பு மாமன், பொண்ணுக்கு பொறுப்பு மாமன். மாமன் தான் தோளில் தூக்கணும், மாமன் தான் மாலை எடுத்து கொடுக்கலாம். கல்யாண மரபு. பொண்ணை தோளில் தூக்குறான், அவனுக்கு வெயில் அடிக்குமேனு சேலை தலைப்பை பிடிக்கிறாப்புல. கலை நயங்கள் நிறைய இருக்குது.
ரசிக்கிற ஆளுக்கு தான் அதோட தெரியும். ஹைகீல்ஸ் நமக்கு கொலுசு தெரியும், காப்பு தெரியும் தான் நமக்கு தெரியும். காலுக்கே ஒரு சாணுக்கு நகை போட்டிருக்கான் அந்த காலத்தில், நமக்கு பேரே தெரியல. என்ன காலுக்கு ஒரு சாணுக்கு நகை போட்டிருக்கான். அது மாதிரி வளையல் என்னென்ன டைப் வருதோ அது பூரா அத்தனை வளையல் டைப்பு பூரா எல்லாம். பூ வச்சு தைக்கிற சடை, ஃப்ளவர் பின்னல், ரெட்டை சடை. நடராஜா இடது கால் தூக்கி போட்டாடுறாள், இடது போதும் தூக்கி ஆடும்னே பாட்டு. பாண்டிய மன்னன் சாமிகிட்ட பேசியிருக்கான், ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கே எல்லா இடத்துலையும், உனக்கு காலு வலிக்கலையான்ற அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு, இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட், இடது சரியில்லை. மறுபடியும் என்ன பாருங்க, பாதம் தரையில் இருக்கு, கையை காமிங்க, பாதம் தரையில் இருக்கு, தூக்கி போட்டால் இதுதான் பாதம். இங்கே பாருங்க மேலே இதுதான் அமைப்பு. மதுரையில் காலை தூக்கினா மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை, சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலை பரட்ட யாரும் முடியாது, அதான் சாமி. சாமி நடனம் ஆடினா மத்தளம் அடிக்கிறது நந்தி. இங்கே வாங்க, இங்கே ஆஞ்சநேயர் மத்தளம் அடிக்கிறார். இங்கே எல்லாமே வித்தியாசம், வித்தியாசமே மெயின் நோக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர், வள்ளுவர் ஞாபகப்படுத்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். தாண்டம்னு பேர். அவங்களுக்குள்ள போட்டி வருது. பெண் காலத்துக்கே பண்பாட்டுக்கிற இங்கே கலாச்சாரம் வருது. பெண்களால் எல்லாமே முடியும், காலை தூக்கி ஆடக்கூடாது கலாச்சாரம். தன்னால் அது மாதிரி முடியலேன்னு நம்மெல்லாம் கோவப்பட்டால் திட்டுவோம் அல்லது அடிப்போம். அவங்க கையை சொடக்கு போடுறதா காமிச்சிருக்கான், கையை சொடக்கு போடுற மாதிரி காமிச்சிருக்கானா. என்ன சேலை சுருக்கம், இப்போ இங்கெல்லாம் மாற்றுறது, அந்த காலத்தில் சேலை சுருக்கம். 3 நரம்பு தெரியுதா, நரம்பு எலும்பெல்லாம் தெரிய முடியா. அக்கறை என்ன கரை, அக்கறை இப்போ நரம்பு தெரியுது பாரு, நரம்பு தெரியுதா, 3 கோடு பார்த்துட்டீங்களா. வீரபத்திரர் ரணவீரபத்திரர், தட்சன் வதம் யட்சன் வதம், மேலே போர்டு இருக்கு, வேல் இருக்கும். வேலாயுதன்னு பேர், எந்த கோயில் வேணாலும் போய் பாருங்க. ஆனால் இங்கே முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு உண்டு இருக்கான். எல்லா ஊலி வேலவர், இங்கே வில்லவர். தன்னுடைய பிரியத்தை பேசி வெளிப்படுத்தணும். நாய் வாழாட்டி என்னுடைய நன்றியை காமிக்குது, மாடு நக்கி கொடுத்து தன்னுடைய பிரியத்தை காமிக்கிறதாக சிற்பியோட ஒரு கண்ணோட்டம். இப்படி நாக்கு தெரியுது பாருங்க. மாடு திரிக்கும் போது கழுத்தாட மடிப்பு. உனக்கு சிற்பத்தை காமிக்கணும், எனக்கு அந்த அழுக்கு தான் தெரியுது, தொடக்க கூட நான் இல்லையே அப்படி. எனக்கு கெடுதலே தான் தெரியும், நல்லது தெரியும். என் கண்ணு கோளாறு, அடுத்தவங்களை சொல்லுவானே. சிவனும் விஷ்ணு சங்கர நாராயணன் கோயில்னே இருக்குது. அரிய சிவனு ஒன்றுன்னு சொல்லி சிவன் வேற பெருமாள் வேற பேதம் கிடையாது. பாதி விட பெருமாளுக்குள்ள சிவனுக்கு உள்ளது, முழு விட பெருமாளுக்கு உள்ளது. சிவனுக்கு கிடையாத மழு, பெருமாள் கிடையாத சங்கு, சங்கர நாராயணன். கொட்டி கிடக்குங்க விஷயங்கள் நிறைய, எல்லா கோயில்லையும் இருக்கு. வாங்க, ஊசி முடையில் நின்று தவம் பண்ணியிருக்கான் கங்கையை நம்ம நாட்டுக்கு கொண்டு விடுறதுக்கு, தெரியுதா. எல்லாம் மறைபொருளாக இருக்குது, எல்லாம் இப்போ டீப்பாக சொன்னால் தான் தெரியும். ஊசி முடை. ரதி மன்மதன், ரதிக்கு அன்னபட்சி வாகனம், மன்மதனுக்கு கரும்பு வில்லு. இனிமையானவன் மென்மையானவன், அவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறாப்புல. இனிமையானவன் மென்மையானவன். இந்த வளைவை கொடுங்கைங்கிறோம். என்ன கீழே பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான் தெரியுதா, பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான் தெரியுதா, தெரியுதா, பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான். பாம்பு அடியிலிருந்து மேடு வரைக்கும் 8 அடி உயரம் இந்த கல், 8 அடி உயர கல், ஒரே கல். இதை துறைமுகம்னு மேலே கடல் அலைகள் வேவ்ஸ் காமிச்சிருக்கான், தெரியுதா. கடல் அலையும் பாம்பும் இங்கே பல்பை போட்டால் கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு வாயா நிழல் விடும் மாதிரிக்கு படம் வரைஞ்சிருக்கேன். ஒரிஜினலை ஜன்னல்கிட்ட பாரு, மேலே கடலெல்லாம் மாட்டு கொம்பு தெரியுதா, பாம்பு மாட்டுவாய். கையினால பாதத்தினால நயன தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை, திருவடி தீட்சை. கண்ணுனால உபதேசம், கையினால உபதேசம், காலுனாலும். இங்கெல்லாம் லைட்டு போடலாம், நான் என்ன பண்ணுறது. பழமைக்கு பொறுப்பு கவர்மெண்ட்டு தான். என்ன
எல்லா இடத்துலையும் பழமைகளை தான் பார்க்கணும். ஏன் கோபம்னா இங்கே பாருங்க, மழை பெஞ்சு செவுறு தான் இருக்குது, எல்லாம் போச்சு, பார்க்கல. இருக்கிறத சேஃப்டி பண்ண சொல்லுங்கள், போனது போயிட்டு போகுது. என்னால் ஆனது இது ஆர்வம் போட்டேன், கோலம் போட்டேன், இப்படி போவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செய்யணும். மேற்கு திசை 4 திசையிலேருந்து நெல் போடும். சூரியனும் வேண்டாம், ஆகாய வெளிச்சம் வேண்டாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி மேலே நம்ம வந்ததை சாமிக்கு தெரிவிக்கிறாப்புல செஞ்சுருக்காங்க. மனிதன் கோயிலுக்கு வரலாம், சிந்தனை இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. வீட்டில் புள்ளவுட்டியில் விட்டுட்டு வந்திருப்போம், புள்ளவுட்டி என்ன பாடுபடுத்துதோ என்ன, புது செருப்பு போட்டு வந்திருப்போம், வெளியில் விட்டுட்டு எவனா தூக்கிட்டு போகிறோம். இந்த புத்தியெல்லாம் போனாலும் நீ வந்தது சாமிக்கு தெரியணும்னு கட்டியிருக்கு, அதுக்காக தான் கட்டி நிழல் தருதுன்னு ஒரு பெரியவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். சைடில் எடுக்கணும். எப்படி அது தக்கு சூரியன் இல்லை, தெரியுதா தெரியுதா? எங்கே நின்னாலும் நெல்பன் கோயில் கொட்டி கிடக்கு, வாங்க, தெரியுதா? எங்கே நின்னாலும் கோயில் கூட நெல்பன், தெரியுதா? கிழக்கு கிழக்கு எந்த திசையினாலும் நெல்படும். எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் சலவிருஷம் பார்க்கணும், கடைசியில் தான் சாமிகிட்ட போகணும். இங்கே உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம், எந்த காலத்துலையும் வற்றாதது. மாணிக்கவாசகர் இந்த அடியார்களுக்கு இதில் மோட்சம் கிடைச்சிருக்கு. நல்லா போய் வேணா எடுத்துகிட்டு வா. அம்மாடி எடுக்க இல்லை, குளத்தை எடுக்கணும், ஒரு ரவுண்டு எடு. கண்ணுனால உபதேசம், கையினால உபதேசம், காலுனால உபதேசம், நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, திருவடி தீட்சை, 3 உபதேசத்தை மாணிக்கவாசகருக்கு சுவாமி கொடுத்துருக்கார். கண்ணுனால சங்கிலி பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு. அதில் சில ஊரில் கலிச்சங்கள் இருக்குது, இங்கே வித்தியாசம் காமிச்சிருக்கான், ராசியெல்லாம் காமிச்சிருக்கான். 12 ராசி, அங்கே நட்சத்திரத்தை காமிச்சிருக்கான், இங்கே ராசியை காமிச்சிருக்கான். பெரிய கோவில்னாக்க நாடுனா என்ன இருக்கணும், மனிதன்னா என்ன இருக்கணும்னு பெரியவங்க வரையறை வச்சுருக்காங்க. மனிதன்னா 2 கண் இருக்கணும், 2 காது இருக்கணும், இதெல்லாம் இருக்கிற மாதிரி நாட்டுக்கு வள்ளுவர் பாடியிருக்காரு. என்ன, தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு, ஏழையும் பணக்காரன் தான் நாடு, ஏழையாக இருந்தால் நாடு கிடையாது, பணக்காரன் தான் நாடு கிடையாது. இன்னொரு பாட்டில் இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு. வற்றாத ஜீவநதி, சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடல்கள் இருந்தால் தான் நாடு, இல்லைன்னா நாடு இல்லையா. அதுமாரி பெரிய கோயில்னா 1000 கால் மண்டபம் இருக்கணும், இசைத்தூண் இருக்கணும், கற்சங்கிலி இருக்கணும், ஓவியங்கள் வரையறைகள் பெரியவங்க வகுத்திருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்கான். வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியர். இதெல்லாம் ஆர்எம்கேவில் எடுத்துகிட்டு போயிருக்கான். டிசைன், சாரீஸ் டிசைன், ஆல் பிளேசஸ் இன் டெம்பிள், பட்டு ஜரிகை வேலைப்பாடு நல்லா அது மாதிரி மேலே உள்ள மாதிரி இருக்கணும். பெயிண்ட் எண்ணெயை தடவி கருப்படிச்சு கிடக்கு. கோவில் முழுவதும் வேலைப்பாடுகள் புள்ளி புள்ளியாக இருக்குது. எந்த நட்சத்திரம் எப்படி இருந்துட்டு எல்லாம் புள்ளி தான். இப்போ டெலஸ்கோப்பு மைக்ரோஸ்கோப்புங்கிறான், அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான். எடுத்துக்க, ஆகாயத்தில் நட்சத்திரம் இந்த அமைப்பில் இருக்குன்னு அப்போவே கண்டுபிடிச்சிருக்கான். மெட்ராஸில் பிளானிட்டோரியத்தில் இது மாதிரி இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ டெலஸ்கோப்பு நமக்கு வெறும் டாட்டு தான் தெரியுது, எந்தெந்த டாட்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கான். தமிழே எழுதியிருக்கு. இங்கே பீமே கொடுக்கல, அங்கே ஃபவுண்டேஷன் இல்லை, இங்கே பீமே இல்லை. மேலே பார்த்தீங்களா? இப்போ கேண்டிலிவருங்கிறானே, அந்த காலத்திலேயே கல்லுலேயே காமிச்சிருக்கான். இப்படி வா. இங்கே 6 கால் பின்னல், பெண்ணு ரதிக்கு 3 கால் பின்னலுக்கே லாட்ரி தலைமையில் காணும். 6 கால் பின்னல் அந்த காலத்தில் பூராஞ்சடைன்னு பேரான். 6 கால் எடுத்து பின்னியிருக்காங்க. சடைங்கிறது தொடைக்கு கீழே இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும். இப்போ வந்து கலப்படம் இல்லாத பொருள் கிடையாதான் இந்தியா. எங்கே இருக்குது? எல்லாமே கலப்படம். டான்ஸ், நடன முத்திரை பூரா காமிச்சிருக்கான். தெரியும், வெண் தாமரை தெரியும், அடுக்கு தாமரை தெரியும், 9 வகை தாமரை காமிச்சிருக்கான், பேரே தெரியாது. இசைத்தூண் பெரிய கோவில் எல்லாம் இருக்குது. என்ன, பெரிய கோயில்னா 1000 கால் மண்டபம் இருக்கணும், இசைத்தூண் இருக்கணும், கற்சங்கிலி இருக்கணும், ஓவியங்கள், இதெல்லாம் பெரிய கோயிலுக்கான வரையறைகள். இசைத்தூண் இருக்குது. மொத்தம் சப்தஸ்வரம் 7, ஒரு 3 காமிக்கிற ஒரே கல் தான். கல்லும் பேசும். கேக்குதா? இது என்ன மாதிரி ஒன்றும் இருக்காது, எம்டி. இங்கே உள்ள மரம் குருந்த மரம், குரு அமர்ந்த மரம்.
எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த வார்த்தை யாருன்னா ஒரு குஜராத்திக்காரன் சொன்னான். ஹிந்தியே பேசினா தமிழே வரல அவனுக்கு. இங்கே வந்தோடனே குருந்த மரம் சலவிஷம்னு குரு அமர்ந்த மரம்லாம். எனக்கு கோபம் வந்துருச்சு சாமி மேலே. ஒரு அடுத்த மொழிக்காரன் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறான், நாங்கள் தமிழ் பேசினோம், எங்களுக்கு இந்த வார்த்தையை நீ சொல்லிக் கொடுக்கலன்னு சாமி மேலே கோபம் வந்தது. அடுத்த நிமிஷமே அதை கவனிக்கக்கூட புத்தியாவது கொடுத்து எனக்கு அது போதும் என்ற மனமே பொன் செய்யணும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். குரு அமர்ந்த மரம் இது மாதிரி மரம் கோவிலுக்குள்ளே சாமி சன்னிதிக்கு பின்னாடி இருந்து அந்த இடத்துல உபதேசம் கிடச்சிருக்கு. சிவன் உட்கார்ந்துருக்கார், மாணிக்கவாசர் நிற்கிறார். ஒரு காட்சி. கோயிலுக்கு வந்தால் செலவு செஞ்சுத்தோன்னா அப்படியே ஒரு சுற்றி வந்துடுங்க. அப்படியே ஒரு சுற்று. எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை, இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்தம் போகணுன்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பாடின கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சாலாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம்ங்கிற நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்கிறது வந்து அதில் 1000 சொச்சம் பாட்டு இருக்குது. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாரும் இந்த முற்றுவதெல்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. அந்த திருவாசகம் ஆரம்பத்தில் உள்ள சிவபுராணம் அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/4 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி புதன்கிழமை, நட்சத்திரத்தில் இன்றைக்கி ஆண்டாளுடைய பூர நட்சத்திரம், திதியில் இன்றைக்கி ராமருடைய நவமி திதி. நவமி இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு ஏகாதசி, இன்றைக்கி தசமி ஏகாதசி, இன்றைக்கி துவாதசி. ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், சொல்கிறது நல்லது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வாழ்த்தியாச்சு, போற்றிக்கு போயிடுவோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை. இங்கே வந்தால் முடிவில்லாத இன்பத்தை கொடுப்பார்னு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின்னு மாணிக்கவாசகர் சுவாமியை பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு பாடியிருக்கார். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்கவாசகர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. என்னென்ன காமிச்சேன்னு அப்படியே ஒரு தொகுப்பு. கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சா 2வது எழுதியிருக்கேன். குரங்கும் உடம்பு ஃபஸ்ட்டில் வழிபாட்டு மரம் 1, 2வது கொடுங்கிற கம்பி வேலைப்பாடு, 3வது 2 தூணில் ஆயர்கால் மண்டபம், 4வது 6 யானையை தூக்கிட்டு ஒரு பறவை வந்திருக்கு. அண்டரண்ட பறவைன்னு விக்கிரமாயத்தங்கள்ல உள்ள பறவை. அது அனகொண்டா ஊர்வன டைனோசர் நடப்பன. இது பரப்பனை பூட்டி இருக்குது, பார்க்கல. 5வது 1008 சிவாலயத்தை இங்கேயே பார்க்கலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுனாக்கா சொத்து சேர்க்கறது, சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லலை. கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு அவ்வை சொன்னது. அவ்வையே இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கான். 1000 கோயிலில் தம்பதியாக பார்க்கலாம், பூட்டி இருக்குது, பார்க்கல. 6வது பல நாட்டு குதிரைகள், 7வது கல்வெட்டுக்கள், 8வது 20 நட்சத்திர வடிவம், 9 பச்சளியினால் ஓவியம், 10 கல்ச்சங்கிலி 12 ராசியோட, 11 பூவேலைப்பாடு ஜெரி வழிபாடு டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 இசைத்தூண்கள், 15 சலவருஷம் குருந்த மரம், 16 சிற்பம்னு காமனாக வச்சுக்கலாம். நரம்பு மூட்டு சிற்பத்தின் சிறப்பு. அங்கே கொடைக்கானல் மாதிரி காற்றோட்டம் இருக்குன்னு அங்கேயே சில பாயிண்ட் சொன்னேன். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லை. சுவாமி அருவுருவம் உட்காந்த பீடம் தான் இருக்குது, மேலே லிங்கம் இல்லை. 3வது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தீபங்களாக சுவாமிக்கு பின்னாடி பார்க்கலாம். 4வது நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும். சூரிய வெளிச்சம் ஆகாய வெளிச்சம் இல்லாமல்
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். 5வது கற்பூரம் சாமியோட கம்மிட்டு அங்கேயே வச்சிருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. 6வது கல்லில் சாத்த கொட்டி படையல், புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய். 7வது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அவடால் பொண்ணிலே சுவாமி பேர் என்னன்னு கேட்டாங்க, இவ்வளோ வேகமாக போனால் எப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. சுவாமி பேர் ஆத்மநாதர். கோயிலுக்கு வந்து சாமி பேர் பெரிய தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சுவாமி பேர் ஆத்மநாதர். அம்பாள் பேர் யோகா அம்பாள். எல்லோரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம், எல்லா யோகமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சொல்லுங்கள். முன்னை வினையிரண்டும் வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன், பெண்ணன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன், வருந்துயரம் நீக்கும் மருந்து. சாமி எப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். ஆனால் கடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடியவர்னு. அது சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது. எந்த கோயில் போனாலும் தீர்த்தம் பார்க்கணும். இங்கே உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம். எந்த கோயில் போனாலும் சலவிருஷம் பார்க்கணும். இங்கே உள்ள மரம் குருந்த மரம். எந்த கோயில் போனாலும் சிவபுராணம் சொல்லணும்னு சொல்லியாச்சு. எந்த போனால் தங்க கலசம் பார்க்கணும், வேலை பார்க்குறாங்க பார்க்க முடியாது. எந்த கோயில் போனாலும் சாமிகளை பார்க்கணும், எல்லா சாமிக்கும் போர்டு போட்டிருக்கேன் பார்த்துக்க. எந்த கோயில் போனாலும் பூஜை பார்க்கணும். காலம்பரம் 7:30க்கு பூஜை, 10க்கு பூஜை, 11 மணிக்கு பூஜை, 12:30க்கு பூஜை, சாயந்தரம் 5:30க்கு பூஜை, ராத்திரி 8 மணிக்கு பூஜை. 6 பூஜை நடக்குது உங்கள் நேரத்தை பொறுத்து. எந்த ஆலயத்தில் கருடனை பார்க்கணும். எந்த கோயில்னா 7 முக்கியம். சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வையகம் வாழ்த்தத்தான் வாய். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாமியை பார்க்க. தேட்டருக்கு போகிறோம், படம் பார்க்க. ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் வரப்போகிறான்னு சாமி தேடி வந்த இடம் இது. கோயில் இல்லை, 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஆதி கைலாசநாதர் கோயில்னு. பக்தனை தேடி வந்த இடம். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை திருவாசகத்தில் வருது. சாமி வந்ததுனால அவர் குதிரை வாங்கலை, இல்லைன்னா குதிரை வாங்கலை பண்ணி சாமியோட வேலை சொல்கிற புரியுதா? ஒரு குழந்தை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறோம், ஏன்னா டபடபன்னு தடிக்குன்னா இங்கே நின்றுடும். அது மாதிரி சாமியை பார்த்தோன்னா அவர் மறந்துடுறார். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருப்பாள். அங்கேயே பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் மார்பில் சிவலிங்கம் இருக்குது. சொல்கிற புரியுதா? பெருமாள் சொல்லித்தான் வந்திருக்கார். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது.